என்னப்பா இது மாடு காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. நீங்களும் என்ன ஏதுன்னு பாக்காமலே இருக்கீங்களேப்பா. இங்கேம்மா நீ கவலைப்படுற? சென மாடு இன்னைக்கோ நாளைக்கோ கண்ணு போடுறது அப்படித்தாம்மா கத்தும். அதுக்காக இப்படியேவாப்பா விட முடியும்? காலையில இருந்து தண்ணி கஞ்சி எதுவுமே குடிக்கல, புல்லுகில்ல எதுவும் திங்கல. மாடசாமி பையன் டாக்டரை கூப்பிட போனியா? இன்னும் வர காணோம். நாச்சியப்பா என்னம்மா? என்னடா டாக்டரை கூப்பிட போன பையன் என்னம்மாடா வரல? அந்த மாடு காலையில இருந்து என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இவன் பாட்டுக்கு அசால்ட்டா திரியாம் பாரு. என்ன பண்ண சொல்ற? டாக்டர்ன்றவரு ஒரு இடத்துல இருக்கவர அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்டாச்சும் போயிருப்பாருமா, அதான் வர லேட் ஆகும். இந்த வந்துட்டியா பாரு. என்ன மாடசாமி, உனக்கு டாக்டரை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு நேரமாடா? இல்லம்மா, டாக்டர் ஏதோ ஒரு வேலையா போயிருந்தாரு, அதான் கூட்டு வர்றதுக்கு நேரம் ஆயி போச்சு. உனக்கு கொஞ்ச நாள் அக்கறை இருந்தா தானடா மாட்டை ஒழுங்கா கவனிக்க போற. இப்படியே நல்லா ஊர் சுத்திட்டு திர்ற வேலைக்கு மாட்டு மேல எங்க அக்கறை இருக்க போகுது? நான் என்னமோ பண்றது, மாட்டை நான் நல்லா தான் பார்த்தேன். நீங்க வாங்கி கொடுக்குற பருத்தியும் புண்ணாக்கு எல்லாத்தையும் ஒழுங்கா தான் வைக்கிறேன். இதுக்கு மேல நான் என்னண்டியா மாடை பாக்குறது, நீங்களே சொல்லுங்கய்யா. சரி பேசிக்கிட்டு இருந்தது போதும். எங்க டாக்டர் என்னங்க ஆனா? வர்றாங்கம்மா, வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. மாடு என்னன்னு தெரியல, காலையில இருந்து கஞ்சி தண்ணி குடிக்கல, அப்புறம் புல்லு தின்னல, எதுவும் திங்கல. என்னன்னு கொஞ்சம் பாருங்களே. சரிங்கய்யா. மாடசாமி, இவனடா டாக்டரு? ஆமாங்கம்மா, இவர் தான் டாக்டரு. ஏன் அக்கா என்னைய பார்த்தா டாக்டர் மணி உனக்கு தெரியலையாக்கா? ஏண்டா டாக்டர்னு சொல்ற? எங்க கோட்டு சட்டை ஒண்ணையும் காணோம், காதுல மாட்டறதையும் காணோம். நீ வாட்டுக்கு வெறும் ஆளா வந்து நிக்கிற. நீ போய் என்னன்ற மாட்டுக்கு வைத்தியம் பாப்ப? அதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்களும். அதெல்லாம் எடுத்துக்கடா, வச்சிருந்த சாமியா கும்பிடுறதுக்கு. ஏலே நாச்சியாப்பா, எனக்கு விட பார்த்தா டாக்டர் மாதிரி தோணல. ஏண்டா மாடசாமி, எங்கடா பழைய டாக்டர்? அம்மா, அந்த ஆளை போலி டாக்டர்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? போலி டாக்டரா? ஆமாக்கா, உனக்கு தெரியாதா? சரி பேசாம இரு, அவர் மாட்டை பார்க்கட்டும். என்னடா ஒழுங்கா நல்லா படிச்ச டாக்டர் மாதிரியே பாத்தியானேடா? இந்த ஆளு கம்பவுண்டரு, டாக்டர் கிட்ட வேலை பார்த்து கத்துக்கிட்டதை வச்சு இத்தனை நாள் வைத்தியம் பார்த்திருக்காரு. அதனாலதான் அந்த ஆளு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏடுவட்டவே நல்லா இருப்பானா? நாசமா போறவே, படிக்காம கொள்ளாம என்னத்த டாக்டர் வைத்தியம் பாத்தியாவே? ஏண்டா நீயாச்சும் படிச்ச சர்டிபிகேட் வச்சிருக்கியா? இல்ல நீயும் போலி டாக்டரா என்ன? ஐயா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்படி இந்த கிளவிட்டு எல்லாம் பேச்சு வாங்கணும்னு என்னை கூப்பிட்டு வந்தீங்களா என்ன? டாக்டர் மன்னிச்சிருங்க, அது எனத்தையோ வாய்த்திருக்கா பேசிவிடும். மன்னிச்சிருங்க. நீங்க வந்து மாட்டை என்னன்னு பாருங்க. சென்றாலே மலர வாபல. மலரா? என்ன இவன் பொம்பளை பிள்ளைய பார்த்தனே வாக ஈன்னு இருக்கிறியா? என்னாச்சு தென்றலே? மாட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மலரு, என்னன்னு தெரியல, காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்குல்ல. என்னாப்ல சொல்ற? காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன்றீங்க, என்னண்டு ஏதுண்டு பாக்காமயே இருந்தீங்க? இல்லப்ல, டாக்டர் இப்படித்தான் வந்தாங்க, அதான் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரிப்ல. ஆஹா நாச்சியப்பா, இந்த டாக்டர் சரியில்லப்பா, வேற டாக்டரை வர சொல்லுங்க. அம்மா, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருவேன். மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டரையும் வைத்தியம் பார்க்க விடாம ஆக்கி கூடாத. இவன்கிட்ட கோட்டு சட்டை ஒண்ணும் இல்லடா, காதுல மாட்டுறது கூட இல்லடா. இவன் எப்படா டாக்டர்னு நம்புறது? பாடசாமி அண்ணே, வண்டியில என்னோட கோட்டு ஸ்டெதஸ்கோப் எல்லாம் இருக்கும், எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர்யா. என்னது, வண்டியில வச்சிருக்கியா? ஆமா அத்தா, என்னையா கோட்டை சட்டை போட்ட டாக்டர்னு நம்புவேல? இரு, எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், நான் மாட்டிக்கிறேன். என்னம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா? எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. போதுமா? இப்ப நம்புவீங்களா நான் டாக்டர்னு? இப்ப நம்புறேன். டாக்டருக்குன்றதுக்கு அத்தாச்சியே இதுதான். இதவே நீ போறாம தெரிஞ்சா உன்னை எவன் டாக்டர்னு நம்புவியா? என்னடா எடுவட்ட வேலை? அப்பத்தா நாங்க மாடு பார்த்து கிடக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தா உனக்கு என்ன கவலையா இருக்கு? அந்த ஆள் கோட்டு போட்ட என்ன, கோட்டு போடாட்டி உனக்கு என்ன? மலரு, சரிடி தெரியாம சிரிச்சுட்டேன்டி. அடிப்படி வேலைங்காதவளே. இருந்தாலும் இவன் டாக்டர் என்னன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மாடசாமி அண்ணே, மாட்டை கொஞ்சம் எழுப்பி விடுங்க. காலையில இருந்து இப்படியே தான் படுத்து கிடக்கா. ஆமா டாக்டர்யா. கொஞ்ச நேரம்னால எழுப்பி நிப்பாட்டி இருக்கலாமே. இல்லங்கய்யா, எழுப்ப முடியல. சரி இப்ப கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க. சரிங்கய்யா. ஹே ஹே ஹே, எந்திரி லட்சுமி, எந்திரி. கொஞ்சம் பொறுமையாவே எழுப்புங்கண்ணே. சரிங்க டாக்டர்யா. ஹே ஹே ஹே
என் தெரு லட்சுமி. மாடசாமி அண்ணே, மாட்டு செனைக்கு போட்டு எத்தனை மாசம் இருக்கும்? அது இப்போ ஒரு 8-9 மாசம் இருக்கும் டாக்டர். இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டரை பாத்தீங்களே, என்ன ஏதுன்னு எதுவும் சொன்னாங்களா? அந்த ஆள் என்ன சொல்ல போறாரு? நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. என்னங்கய்யா நீங்க எத்தனை நாள் அந்த ஆளு வைத்தியம் பார்த்திருக்காரு, அதுலயே உங்களுக்கு தெரிய வேணாமா போலி டாக்டரா நல்ல டாக்டரானு? நாங்கன்னா தம்பி பண்றது, இந்த நீங்களும் தான் வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நாங்க என்ன ஏதுன்னு கேட்க முடியுமா, வைக்க முடியுமா? நீங்க தான் கேட்கணும், ஏன்னா இது உங்க வீட்டுல இருக்க ஜீவன். உங்க வீட்டுல இருக்க ஜீவனுக்கு என்ன ஏதுனாலும் நீங்க அந்த டாக்டர்கிட்ட கேட்டுதான் ஆகணும். என்ன பிரச்சனை, ஏது, எப்படி வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எங்கய்யா கேட்டாலும் அந்த ஆளு மழுப்பிக்கிட்டே ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இதுல நாங்க என்ன பண்றது? ஊருக்குள்ள இருக்கிறது அந்த ஒத்த ஆளு தான், அவரே வரட்டி விட்டுவிட்டா நாங்க என்ன பண்றது? சரிங்கய்யா, இனிமே நான் பார்த்து சூதானமா இருங்க. இந்த மாட்டு வயிற்றுல 2 கண்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான் ஈன்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது. என்ன டாக்டர் சொல்றீங்க, 2 கண்டு இருக்கா? இவ்வளவு 2-3 வருஷமா ஈன்றிருக்கா, ஒவ்வொரு கண்டாத்தான் ஈன்றிருக்கா, இப்ப 2 கண்டுன்னு சொல்றீங்களே, ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியுமாங்கய்யா? இதுவும் மனுஷன் கணக்காத்தான். மனுஷனுக்கு எப்படி ஒவ்வொரு நேரம் ரெட்டப்பிள்ளை பறக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒத்தப்பிள்ளை பறக்குது, அது மாதிரி தான் இதுவும் 2 கரு நின்றுருக்கும், அதனால 2 கண்டு இருக்கு. அதனாலதான் ஈன்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது. திடீர்னு இப்படி சொல்றீங்களா, இப்ப என்ன பண்றது? ஆடசாமியனே, நீங்க வண்டியில என்னோட கிளவுஸ் கோட்டை எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வாங்களேன். அதான் கோட்டை எடுத்துட்டு வந்தேனே டாக்டரு. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வச்சிருக்க இடம் தெரியாது. பரவாயில்ல, அந்த டாக்டரை பார்த்தா நல்ல மனிதன் தெரியுது. தென்றலு, என்னதுடி இது? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி டாக்டர் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த டாக்டரும் போட்டு வந்திருக்காரு. ஒருவேளை வயத்தை கிழிச்சு எடுக்க போறாரோ? அதாண்டி எனக்கும் தெரியல, ஆனா அப்படி எடுக்க மாட்டாங்க. என்னங்க எந்த பிள்ளைங்க என்னென்னமோ சொல்லுதுங்க. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, மாடு சில நேரத்துல கண்ணு ஈன்றதுக்கு சிரமப்படும், அதனால உள்ள கையை விட்டு கண்டை இழுத்தா அதுவே கண்டு போட்டுரும். ஐயோ, ரொம்ப பாவண்டி, இந்த மாடு ரொம்ப கஷ்டப்படுதுடி. அம்முடி மலரு, எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு. நான் போறேன்டி மலரு. தென்றல் இரு, நானும் வரேன். மாடு இப்படி கண்ணு போடுறதவே பார்க்க முடியலன்னு ஓடுறாங்க, நீ என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் பார்த்தா என்ன ஆவாங்க? என்னங்கடி 2 சிறுக்கிகளை வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அப்பத்தா, மாடு கண்ணு போடுறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அதான் 2 பேரும் ஓடியாந்துட்டோம். ஏண்டி, அவதான் டவுன்ல படிச்சா, மாடு கண்ணு போடுறத பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு ஓடியான்ட்டா. நீங்க தானடி இருக்க, இத்தனைக்கே 2-3 மாடு வச்சிருக்க, உனக்குமா கஷ்டமா போச்சு? ஆமா ஆச்சி, மாடு கண்ணு போடுற வேலையெல்லாம் எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. மாடு மேய்க்க புள்ளலி போடுற வேலையத்தான் நான் பாப்பேன். நானும் இன்னும் ஒரு நாள் கூட மாடு கண்ணு போட்டதை பார்த்ததே இல்ல ஆச்சி. சரியா போச்சுடி. இன்னைக்கு மாடு கண்ணு போடுறத பாத்துக்கிட்டே பயந்துட்டு ஓடியாடுறவளுக்கு நாளைக்கு என்னடி புள்ள வைப்பீங்க? அதெல்லாம் நாங்க புள்ள வைக்கிறப்ப பெத்துக்குருவோம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்லடி, பெத்து வச்சிருக்கீங்களா? ஐத்த ஐத்த வாங்கடி, அந்த எடுவட்ட வேலை கூப்பிடுறியா? ஐத்த, நான் தான் மருமகை வந்திருக்கேன், வா வெளியே. ஏண்டா எடுவட்ட வேலை, யாருக்கு யார் மருமக? என்ன ஐத்த இப்படி சொல்லிவிட்ட? உன் மருமகளுக்கு நான் தம்பினா, அப்ப நான் உன் மருமகன் தானே? மருமக பெரிய மருமக, வெறும் பையனுக்கு மருமகன்னு வேற பேரு. அப்பத்தா, ஏன் அப்பத்தா மாமாவை வயிற? அப்படி கேளுடைய ராசாத்தி, கட்டிக்க போற மாமனை சொல்லவும் பத்தியா என் முறை பொண்ணுக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னு. கட்டிக்க போற முறை பண்ணா எடு வளர்க்க மாட்ட, அந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கும். ஏமாமா, நான் ஏதோ எங்க அம்மாவோட தம்பின்னு சொல்லி பேசினா நீ இந்த நினைப்புல வேற சுத்திக்கிட்டு திரியோ? ஓ குறும்பி, உனக்கு எவ்வளவு விளையாட்டுத்தனா. எங்க அக்கா மகள நான் கேட்ட உரிமை இருக்கா இல்லையா, நீயா சொல்லு மலரு. உரிமை இருக்கு, உரிமை இருக்கு. என்னது? ஐயோ, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சாமி. அந்த பயம் இருக்கணும். ஏண்டா வெறும் பயலுக்கு பிறந்த வெறும் பயலே, இந்த வீட்டு பக்கம் நீ எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப எதுக்கு நீ உள்ள வந்த? தென்றலு, அது எனக்கு வா, ஆத்தா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு, அதான் உன்னை கூப்பிட்டு வரலான்னு வந்தேன். ஆமாடா, என் வீட்ல என் பேத்திய ஒண்ணுமில்லாம கிடக்காவாரு, உன்கிட்ட வந்துதான் கோழி அடிச்சு குழம்பு வச்சு குடிக்கணுமா என்ன? அப்பத்தா பேசாம அப்பத்தா, நான் தான் சொல்லிட்டு வந்தேன், அதனால அம்மாச்சி கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம், அதான் மாமா கூப்பிட வந்திருக்கு. ஆமடி ராசாத்தி, இந்த கிழவிக்கெல்லாம் எனக்கு பயப்படுற நீ, வா மாமா உன்னை அச்சா தூக்கிட்டு போயிடுறேன். மாமனை பாரு மாமனை, ஒத்தருவா காசுக்கு வக்கு இல்லாத வயலா என் பேத்தி எனக்கு முறை மாமனா. என்ன கிழவி, நானும் பொறுமையா போகணும்னு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க நீ. அப்படித்தானே பேசுவேன், அப்படித்தானே பேசுவேன், எடுவட்ட வேலை. என்னது அப்படித்தான் பேசுவியா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ என்ன வெளியே வராமையா போயிருவ, இரு அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. ஐயோ, என்னடி இவன் இப்படி பேசிக்கிட்டு திரியா, என்னமும் பண்ணிருவியானா? இவ்வளவு நேரம் நீ பேசின பேச்சுக்கு எதுவும் பண்ணாட்டி தான் ஆச்சரியம். அடி பாவி மகளே. டேய், யார கேட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? அப்படி கேளுடா என் செல்லம் அவனே. மாமா, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வர உரிமை இல்லையா என்ன? அப்பா, எப்போ உங்க அக்கா செத்தாலோ அப்பவே உன் உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு.
உங்க அக்கா செத்தப்ப எவ்வளவு பிரச்சனை பண்ண நீ ஆனரசம் உள்ளவேனா இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாதுன்னு சொன்னா இல்லையாடா மாமா இது எங்க அக்கா வீடு எங்க அக்கா மக இருக்க தண்டிக்கும் நான் இங்க வரத்தான் செய்வேன் இத கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது வெளியே போடா அயோக்கிய பயலு இது என்னோட வீடு என்னோட இஷ்டம் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது போகவும் முடியாது ஒழுங்கா வெளியே போ அப்பா ஏன்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க மாமா இங்க வந்து எனக்கு ஒன்றும் உறவு கொண்டாடணும்னு ஆசை இல்லை எங்க அக்கா மக இருக்காளேன்னு தான் வாரேன் எங்க ஆத்தா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கு அதுக்கு தான் கூப்பிட வந்தேன் மற்றபடி இந்த வீட்டுல உக்காந்து சாப்பிட்டு போனோம்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது தென்றலே நீ வந்துரு எப்படித்தான் வெக்கம் இல்லாம வர்றாங்களோ தெரியல. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். ஆமா கண்ணுங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்ணுங்களா. அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும்